திருவையனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆக. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடிட்டாங்களே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றாளையா. நான் என்ன ஐயா அடிக்கிறேன். ஐயோ ஐயோ அடிக்காத. நான் போய் போயிடுறேன். ஐயோ ஐயோ. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா. என்ன உன் கூட தெரியறல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குறப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவட பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. என் பண்றது 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குதக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா? அண்ணாமலை, வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? கொதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ ஏண்டா, நாங்களே எங்க முதலாளிய கோணவாயன்னு சொன்னது கிடையாது. நீ எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புற? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யா, நீ சட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேரா நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு போனோம்னா கல்ல கொண்டு அடிப்பாங்க. கிறுக்கி நினைச்சுக்கிட்டு அடிச்சிட்டு போற நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா? நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே? நீ எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா, இதேதான் உங்க அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றிய? போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன். ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறேன். என்ன? ஐயோ, ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ,
ஒரு குடும்பமே அலைகிறாங்களே என்னை மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா, இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தர தாங்க இருக்குது. ஓ தேங்க்யூ. பாப்பா பசுபதி பா, உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன், மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது, அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒன்னே தொந்தரவு நான் பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு. அண்ணாமலை இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா பசுபதி? உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறோங்கிறது பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல. அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல விஷயமா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. நீ என்னன்னா உங்க ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அண்ணாமலை, ஐயோ உன்னை திரும்பி பார்த்தே என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கே. இங்கதான் இருக்கேன். நல்ல வளப்பா, எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா உங்க அப்பா எங்கதான் பாருக்கேன். அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா உங்க ரெண்டு பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்சு என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கும். ஆனா சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னை கிளங்குறான். விளாடுறீங்களா சுடுகாட்டுல வந்து? இங்க இருக்கேன். ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. பசுபதி நீயே சொல்லப்பா. எதை சொல்றது? அவர் ஆடின ஆட்டத்தையா இல்ல எனக்கு பண்ண கொடுமையா? அண்ணாமலை சொல்லு. உன் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது அவ்வளவு எல்லாம் கிடையாது. அப்பப்ப லேசு வாசா. என்ன லேசு வாசா? போயும் போய் ஒரு வேலைக்காரியை டச் பண்ணிருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் இருக்கு, அதனாலதான் பகல்ல எதுவும் வச்சுக்கல, ராத்திரி மட்டும்தான். ஐயப்பா செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் சொல்றிய? எங்கயா கத்துக்கிட்ட நீ? அண்ணாமலை அண்ணாமலை என்ன பேச்சக்கணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு, கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியாயும் அக்கப்போர் போலைய. எப்பா பசுபதி நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். உங்க அப்பா இங்க வந்து அதே வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கான், திருந்தவே இல்ல. தாயோட பாசம், தந்தையோட வளர்ப்பு, இதுல என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமே ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற. பசுபதி இவ்வளவு சொன்னிய, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளுங்க இங்க பக்கத்துல தானே இருக்காரு, அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை 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 என்ன புகை வந்து? இல்லங்க போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பையும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ உச்சி வெயில்ல வச்சுட்டு போயிட்டாங்களே. அண்ணாமலை அண்ணாமலை என் முன்னால தானே இருக்க?
ஆமா அப்பாடா இல்ல திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுக்கிட்டு நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்கி நிறுத்தி கல்ல கொண்டு மண்டையை உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓ மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. யோ நீ எங்க இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிக்கிட்டு இருக்கேன். யாருகிட்ட? இந்த இவர்ட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37B பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவன சேர்த்துக்கிறவங்களா கவிங்க? எங்கோட வாடா சேர்த்து விடுறேன். சேர்த்து விடுறேன். தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீங்க. இது நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டுக்குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ உன் பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ என் பிரச்சனை நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவியா? நீ அட சும்மா சொன்னேன். சும்மா சொல்லி பாடுறா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்ச சொல்ல. இங்க பாரு எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புத்துக்கிட்டு இருக்க. சொல்லிட்டேன் நானு. ஆட்டுறத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலனா இறக்குறா வெண்ண. அப்படி மரியாதையா பேசுறா. இங்க பாரு, this is the last warning. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வெச்சுக்கோ, நாடில தாடி இருக்கு. பசு அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்ததுதானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? யோ நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை ஏ அண்ணாமலை அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டேய் அண்ணாமலை இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய் கீழே போடு. எது? சட்டையத்தா. ஏங்க போலீஸ் கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ